சின்ன வயசில் நாம் எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய இருப்பிடம் எப்படி இருக்கோ, எளிமையாக நீங்கள் வாழ்ந்தீங்க. சின்ன வயசில் ஒரு 20 வயசு வரைக்கும், 25 வயசு வரைக்கும் கூட எளிமையாக தான் வாழ்ந்தீங்க. அப்படின்னா ஒரு 30 வயசு வரைக்கும் நீங்கள் எளிமையாக தான் வாழ்ந்தீங்க. பெரிய பங்களாவில் நீங்கள் வசிக்கவே இல்லை. அப்படின்னா ஒரு 30 வயசுக்கு அப்புறம் நல்லா சம்பாதிச்சு பெரிய பங்களாவை கட்டிட்டீங்க. அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் 30 வயசுக்கு அப்புறம் ஒரு பங்களாவில் போய் நீங்கள் வசிச்சிங்கன்னா உங்களுக்கு மனசில் அமைதி இருக்காது. ஒரு போலித்தனமான மனப்பான்மை தான் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு உண்மையான மனப்பான்மை இருக்காது உங்கள்கிட்ட. சின்ன வயசுலேயே நீங்கள் ஒரு பங்களாவில் வசித்திருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் ஒரு அப்போ பிற்காலத்துலேயும் ஒரு பங்களாவில் வசித்தால் அதில் கூட ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். ஆனால் சின்ன வயசில் நீங்கள் நீங்கள் எளிமையான வீட்டில் வசிச்சிருக்கீங்க இப்போ அப்படின்னா பிற்காலத்துலேயும் ஒரு 30 வயசு வரைக்கும் 25 வயசு வரைக்கும் நீங்கள் வசித்தது எளிமையான வீடு தான் அப்படின்னா பிற்காலங்களிலும் நீங்கள் எளிமையான வீடுகளில் தான் வசிக்க வேண்டும். இப்போ அது மாதிரி ஒரு 30 வயசு வரைக்கும் நீங்கள் கிராமத்தில் தான் வசிச்சிங்க, 25 வயசு வரைக்கும் கிராமத்தில் தான் வசிச்சிங்க, வாழ்ந்தீங்க அப்படின்னா அப்போ 25 வயசுக்கு மேலே நீங்கள் நகரத்துக்கு போனீங்கன்னா அந்த நகரத்தை அந்த உடம்பு ஏற்றுக்காது, அந்த மனசு ஏற்றுக்காது. அது ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தும், ஒரு அலர்ஜியை ஏற்படுத்தும், ஒரு உங்களுக்கு திருப்தியே இருக்காது. சின்ன வயசுலேயே நகரத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, சென்னையில் அல்லது திருச்சியில், மதுரையில், பெரிய நகரங்களில் போய் வாழ்ந்துட்டுருக்கீங்க. சின்ன வயசுலேயே பிறந்ததே அங்கே தான், படித்தது எல்லாமே அங்கே தான் அப்படின்னா கூட அந்த உடம்பு அதை ஏற்றுக்கும், ஓரளவுக்கு பழகிக்கும். ஆனால் சின்ன வயசில் நீங்கள் அதே நேரத்தில் ஒரு 30 வயசு வரைக்கும் நகரத்தில் வாழ்ந்துட்டு அப்புறம் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா அந்த உடம்பு உங்களால் ஏற்றுக்காது. ஒரு உடம்பும் ஏற்றுக்காது, மனசும் ஏற்றுக்காது. ஒரு திருப்தி இல்லாமலே ஒரு குறைபாடாகவே அது இருக்கும். அதனால் சின்ன வயசில் நீங்கள் எந்த மாதிரியான வீடுகளில் வசிக்கிறீர்கள்? எளிமையான வீட்டில் தான் நான் பிறந்தேன், ஓட்டு வீட்டில் தான் நான் பிறந்தேன், குடிசையில் பிறந்தேன். அப்போ நான் 20 வயசு வரைக்கும் நான் குடிசையில் தான் இருந்தேன். அப்போ 20 வயசுக்கு அப்புறமா நான் குடிசையில் தான் இருக்கணுமா அப்படின்னா இருந்தால் தப்பு கிடையாது, இருந்தால் நல்லது தான். சரி, குடிசையில் இருக்க வேண்டாம், அதுக்காக பெரிய வீட்டிலலாம் வசிக்கக்கூடாது. குடிசையில் வசிச்சிங்க, 20 வயசு வரைக்கும் நீங்கள் குடிசையில் வசிச்சிங்க. 20 வயசுக்கு அப்புறமும் கூட நீங்கள் என்ன வசிக்கணும்? ஒரு சிறிய வீடு, ஒரு சிறிய காங்கிரீட் வீடு. அப்போ அதை தான் உங்கள் உடம்பும் மனசும் ஏற்றுக்கும். ஒரு சிறிய வீட்டில் வசிப்பது எப்படி என்பதைத்தான் நீங்கள் சின்ன வயசில் கற்றுக்கிட்டீங்க. அந்த கற்றுக்கொண்டதற்கு முரணாக திடீர்னால ஒரு 30 வயசுக்கு அப்புறம் பங்களா கட்டி, பெரிய வீடு கட்டி, மாளிகை கட்டி வாழ்ந்தீங்க. அல்லது ஒரு 20 வயசு வரைக்கும் 25 வயசு வரைக்கும் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்தவ நீங்கள் ஒரு 25 வயசுக்கு அப்புறம் நகரத்தில் போய் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் உடம்பு மனசும் அதை ஏற்றுக்காது. ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்தும், ஒரு அலர்ஜி ஏற்படுத்தும், ஒரு திருப்தியின்மை ஏற்படும், ஒரு குறையாகவே இருக்கும், பெரிய குறையாகவே இருக்கும், நிம்மதியாகவே இருக்காது, திருப்தியே இருக்காது. அதனால் வாழ்க்கையில் பணம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த விஷயத்த மாற்றக்கூடாது அப்படின்னா ஒரு 25 வயசு வரைக்கும் எங்கே வாழ்ந்தீங்களோ அந்த கிராமத்தில் வாழ்ந்தீங்கன்னா கிராமத்துக்கு போயிடுங்க. அது மாதிரி இல்லை நகரத்தில் தான் வாழ்ந்தீங்க 25 வயசு வரைக்கும்னா நகரத்தில் இருந்துருங்க. 25 வயசு வரைக்கும் நீங்கள் ஒரு எளிமையான வீட்டில் தான் வசிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் பிற்காலங்களில் நீங்கள் எளிமையான வீட்டில் வசிப்பது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் பெரும்பான்மையானவருக்கு இந்த கருத்து பொருந்தும். அதனால் நீ எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பிற்காலங்களிலும் ஒரு எளிமையான வீட்டில் தான் நீங்கள் வசிக்கணும். அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காமல் எனக்கு சின்ன வயசில் சந்தோஷமாக இருந்தேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன வயசில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் இப்போல்லாம் அந்த சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருப்தி இல்லை, வாழ்க்கையை அனுபவிக்கிற அந்த உணர்வு சின்ன வயசில் இருந்தது, இப்போ அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோங்கிற உணர்வே இல்லை. காரணம் என்னென்னா உங்கள் வாழ்க்கை முறையில் இந்த மாதிரியான மாற்றம், உங்கள் உடம்பும் மனசும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மாற்றத்தை உங்கள் உடம்பும் மனசும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மாற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணங்காசை சம்பாதிச்சிட்டிங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க. என்னென்னா 25 வயசு வரைக்கும் கிராமத்தில் வாழ்ந்துருப்பீங்க, சின்ன வீட்டில் வசிச்சிருப்பீங்க, எளிமையாக வாழ்ந்துருப்பீங்க. 25 வயசுக்கு அப்புறம் பணங்காசு வந்த உடனே உங்கள் வாழ்க்கை ஆடம்பரமாக மாறி இருக்கும். எங்கேயாவது ஒரு நகரத்தில் போய் குடியேறியிருப்பீங்க, கிராமத்தில் வசித்து விட்டு நகரத்தில் போய் குடியேறியிருப்பீங்க. ஒரு சிறு நகரத்தில் பிறந்து விட்டு சின்ன வயசில் 25 வயசு வரைக்கும் ஒரு சிறு நகரத்தில் பிறந்து விட்டு 25 வயசுக்கு அப்புறம் போய் ஒரு மாநகரம் சென்னை போல் ஒரு இடத்துல போய் வாழ்ந்துருப்பீங்க. இந்த முரண்பாடு உங்கள் உடம்பு அதை ஏற்றுக்காது, இந்த முரண்பாட்டை ஏற்றுக்காது. சின்ன வயசில் சின்ன வயசில் எளிமையான உணவு சாப்பிட்ருப்பீங்க. ஒரு 25 வயசுக்கு அப்புறம் நல்லா பணம் காசு வந்தோடனே டெய்லி கவிச்சு எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க.
மாமிசம், மீன், முட்டை, ஏன்னா நிறைய சம்பாதிக்கிறதா நினச்சிட்டு வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உணவு மாற்றங்கள், உணவில் முரண்பாடு. ஒரு 25 வயசு வரைக்கும் நீங்கள் எதுக்கு பழகுறீங்களோ அதையே நீங்கள் பிற்காலங்களையும் பின்பற்ற வேண்டும். அப்போ தான் அந்த சின்ன வயசில் கிடைச்ச அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். திடுதிப்புன்னு ஒரு மாற்றத்தை கொடுத்தீங்கன்னா அந்த உடம்பு அதை ஏற்றுக்காது. ஒரு உணவில் ஒரு முரண்பாடு. சின்ன வயசில் நல்ல பழைய சாதம் சாப்பிட்ருப்பீங்க, எளிமையான உணவு சாப்பிட்ருப்பீங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் நல்லா பணங்காசு வந்துச்சு, டெய்லி பிரியாணிலாம் சாப்பிட்டா அந்த உடம்பு அப்புறம் ஏற்றுக்காது. அப்புறம் நோயாக தான் அது மாறும். ஏற்றுக்கலைன்னா அது ஒரு நோய்களாக பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதுபோல் இப்போ மனிதர்கள் தாவர உண்ணிகள் அப்படின்னா பல லட்சம் வருஷங்களாக மனிதர்கள் இதற்கு முன்பு விலங்குகளாக, குரங்குகளாக இருந்தார்கள். மனமனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக மாறினார்கள். அப்போது இதற்கு முன்பு குரங்குகளாக இருந்தாங்க. பல லட்சம் வருஷமாக குரங்குகளாக, விலங்குகளாக இருந்தாங்க. இப்போது நம்ம குரங்கு தான். இப்போ மனித நிலைக்கு மாறியிருக்கோம். விலங்குகளாக இருந்த குரங்குகள் இப்போ மனித நிலைக்கு மாறியிருக்கிறார்கள். அப்போ பல லட்சம் வருஷமாக நாம் தாவர உண்ணிகளாக நம்ம காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டுட்டு வந்தோம், மூலிகைகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்டுட்டு வந்தோம். இப்போ திடுதப்புன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாமிசத்துக்கு மாறிட்டாங்க மனிதர்கள். அப்போ இந்த உடம்பு எப்படி அதை ஏற்றுக்கும்? இப்போ இவ்வளோ காலமாக சிங்கங்கள்லாம் மாமிசம் சாப்பிட்டுட்டு இருந்தது. திடுதுப்புக்குன்னு அது காய்கறிகளை சாப்பிட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? அது மாறுமா? திடுதுப்புன்னு பழக்கப்படுத்திட்டா சரியாயிடுமா? பழக்கப்படுத்தினா கூட மாறாது. சில மாற்ற முடியாத விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பழக்கப்படுத்தினா கூட என்னதான் ஒரு 1,00,000 வருஷம் சிங்கத்தை கூண்டில் அடைச்சி நீங்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் அதற்கு பழங்களை கொடுத்தாலும் அதுக்கு பிறகு லட்சக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் அந்த சிங்கங்களை அதாவது தலைமுறையாக ஒரு குட்டி போடும். அந்த குட்டிக்கு நீங்கள் பழங்களை கொடுக்குறீங்க. அந்த குட்டி வளர்ந்த பிறகு உடற்சேர்க்கை செய்து திரும்பவும் குட்டி போடுன்னு அந்த குட்டிகளுக்கு நீங்கள் பழங்கள் கொடுக்குறீங்க. லட்சக்கணக்கான வருஷம் பயிற்சி கொடுத்தாலும் அவைகள் எப்போதுமே மாமிச உண்ணி தான். அது மாறாது. அதை மாற்ற முடியாது, உங்களால் மாற்றவே முடியாது. அதுபோல் மனிதர்கள் தாவர உண்ணிகள் அப்படிங்கும்போது இப்போ இடையில ஒரு 3000 வருஷமாக தான் அந்த உலோகத்தை கண்டுபிடிச்சதால் ஏற்பட்ட மாற்றங்கள். அப்போ தான் அந்த உப்பெல்லாம் கண்டுபிடிச்சி உப்பை பயன்படுத்தி உணவை சமைச்சி மாமிசத்தில் உப்பை போட்டு நல்லா வேக வச்சு இப்போ இந்த மாமிசத்தை திங்கிற அந்த மாற்றங்கிறது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. கற்காலங்களெல்லாம் மனிதர்கள் மாமிசம்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. உலோக கருவிகளே இல்லாத, உலோக ஆயுதங்களே இல்லாத அந்த கற்காலங்களில் மனிதர்கள் மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட கத்தி இல்லை, ஈட்டி இல்லை, அருவா இல்லை. ஒரு மாட்டை எப்படி உங்களுக்கு கத்தி, அருவா, ஈட்டி எதுவுமே இல்லாமல் ஒரு மாட்டை உங்களால் வேட்டையாட முடியுமா? வேட்டையாட முடியாது. அதோட தோலை உரிக்க முடியுமா? முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ போராடிலாம் அதை போய் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க நிறைய கற்காலங்களில் பார்த்திங்கன்னா மரங்களே வெட்டப்படலை. ஏன்னா அருவாவே கண்டுபிடிக்கப்படலை, கோடாரி கண்டுபிடிக்கப்படலை, உலோகங்களே கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் அப்போ ஏகப்பட்ட மரங்கள் பசுமையாக இருந்திருக்கும். மரங்களே அது வரைக்கும் இந்த பூமியில் வெட்டப்படவில்லை. அப்போ இந்த பூமியே பசுமையாக இருந்திருக்கும். அவங்களுக்கு இந்த தாவர உணவுகளே நிறைய கிடச்சிருக்கும். நல்ல மழை வளம் இருந்திருக்கும். அப்போ தாவர உணவுகள் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை புதைச்சி வச்சா அது பாட்டு வளர்ந்துடும். தண்ணி வசதி அப்படி இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பழங்களை சாப்பிட்டே அவங்க உயிர் வாழ்ந்துருவாங்க. போய் மாமிசத்தை வேட்டையாடினா தான் சாப்பாடு, இல்லைன்னா பட்டினி தான் அப்படிங்கிற நிலைமை கற்காலங்களில் இல்லை. உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் நிறைய மரங்களை வெட்டிட்டாங்க. அருவா, கோடாரிலாம் கண்டுபிடிச்சி மரங்களை வெட்டிட்டாங்க. அதனால் இந்த பூமியில் சமவெளிகளை உருவாக்குனாங்க. அதனால் உணவு உற்பத்தி குறைஞ்சதுனால இந்த மாதிரி மாமிசத்தின் மீதான ஒரு மோகம் ஏற்பட்டு. அதனால் நம்ம எப்போவுமே தாவர உண்ணி தான். நீ இடையில மாமிசத்தை நீ பழக்கப்படுத்தினா அந்த உடம்பு மாமிசத்துக்கு மாறாது. இது மாற்றவே முடியாது. நம்ம தாவர உண்ணி என்பது அது மாதிரி சிங்கம், புலி, மாமிசம்னா அதை என்றைக்குமே நீ மாற்றிட முடியாது. 1,00,000 வருஷமாக இப்போ 1,00,000 வருஷமாக நம்ம திருடினா கூட திருட்டை இந்த மனசு வாழ்க்கையில் ஏற்றுக்க முடியாது. நான் 1,00,000 வருஷமாக திருடினாக்கா அந்த திருட்டு என்கிற வழக்கம் என்பது மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுமா? பயிற்சி எடுத்தால் குற்றங்கள் மனித வாழ்க்கையாக மாறிவிட முடியுமா? பயிற்சி பெற்றால் 1,00,000 வருஷமாக நம்ம பயிற்சி எடுத்து இப்போ 1,00,000 வருஷமாக நம்ம திருடிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது மனிதர்களின் பண்பாக மாறிவிடாது. அதனால் நமக்குன்னு ஒரு இயற்கையான பண்பு இருக்குது. நேர்மையாக இருக்கிறது தான் என்றைக்குமே நிலச்சி நிற்கும். அதுபோல் நமக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குது. அதை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அது அந்த உடம்பு ஏற்றுக்காது. அதை நீங்கள் மாற்றுறதுனால நீங்கள் என்ன தான் பயிற்சி கொடுத்தாலும் அந்த உடம்பு அதை ஏற்றுக்காது. நமக்குன்னு இயற்கையான இருக்கிறது எதுவோ அது என்றைக்குமே அதுதான் நின்று ஜெயிக்குமே தவிர மற்றது நீங்கள் செயற்கையாக
புகுத்துகிற எந்த ஒரு விஷயமுமே வந்து தோற்று போய்விடும்.